Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ஷுவல் பேஸ்டு தான். டயக்ராமை பாருங்கள். நமக்கு வந்து ஆர்எல்சி சர்க்யூட் கொடுத்துருக்கு. வாட் வில் பி த ரீடிங் ஆஃப் வோல்ட்மீட்டர். அப்போ இந்த வோல்ட்மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டருக்கு வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வோல்ட்மீட்டரில் என்ன ரீடிங் இருக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆர்எல்சி சர்க்யூட்டில். வி அதாவது வி ரிசல்டன்ட் ஆர் சிம்ப்ளி வி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். எப்போது வென் இண்டக்டர் இஸ் கிரேட்டர் தென் கெப்பாசிட்டர். இது எல் இல்லையா. அண்ட் இதை நம்ம அடுத்து என்ன டேர்ம் பிரிச்சிருப்போம்னா இந்த வி அப்படின்றது வந்து ஐஆர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ எக்ஸ்எல் எக்ஸ்சி அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருப்போம். சின்ஸ் நமக்கு இங்கே வோல்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால வி ஆர் நாட் ஃபாலிங் இன் டு திஸ் ஈக்குவேஷன். இதையே நம்ம அப்படியே டைரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரும் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரும் ரெண்டுமே சேம் தான். அப்போ இது 100 மைனஸ் 100 அப்படின்னு சொல்லும்போது த ஹோல் டேர்ம் பிகம்ஸ் 0. அப்போ நமக்கு வி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் விஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இந்த விஆர் ஸ்கொயர் எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. நமக்கு விஆர் மட்டும் இருக்குது. அப்போ இந்த வி டோட்டல் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை தான் டோட்டல். அது என்ன இருக்குது இந்த டயக்ராமில் ரொம்ப தெளிவாக 200ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது விடி ஈக்குவல் டு விஆர் அப்படின்னா விடி அப்படின்றது வந்து 200 வோல்டேஜ். அப்போது விஆர் என்னவா இருக்குது 200 வோல்டேஜாக இருக்குது இல்லையா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.